Hi guys, Mohan here. So I'm come back with the financial investment and other finance related tips and tricks. So last video I had given you a general introduction about what is the categories of people whom we can classify based on the risk they take, whether it is low or medium or high. And I overall gave about the different options of how we can invest. ஸோ இன்னைக்கு இருக்கிற செஷனில் வந்து வில் சி வெரி ஸ்பெசிஃபிக் டாபிக் அபவுட் வாட் இஸ் ஷேர் ட்ரேடிங். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஷேர் ட்ரேடிங் அப்படின்னா வாட் இஸ் ஷேர் ட்ரேடிங் அப்படின்னா ஸோ பேசிக்லி பீப்புள் across the world have something across as exchanges. ஸோ வந்து இது எப்படின்னா ஒரு கண்ட்ரிலையும் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன் இந்தியா த டாப் டூ எக்ஸ்சேஞ்ச் is the NSE and the BSE, which is called as the National Stock Exchange and Bombay Stock Exchange. And apart from that, you have a lot of other exchanges like Coimbatore Stock Exchange, Madras Stock Exchange, and there are so many exchanges. But then the most place where we trade is these two things, whether it is NSE or BSE. ஸோ இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா பேசிக்லி வந்து யூ ஹாவ் அ பிளேஸ் வேர் யூ ட்ரேட். ஒரு காய்கறி வாங்கணும் விற்கணும் அப்படின்னா என்னது, தட் இஸ் கால்ட் அஸ் அ மார்க்கெட். ஸோ ஒரு சந்தை மார்க்கெட்டு இல்லை காய்கறி சந்தை இல்லை ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ஃபிஷ் வாங்குறதுக்காக இருக்கட்டும், மீன் மார்க்கெட் ஆகட்டும், இல்லை கோயம்பேடு மாதிரி ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் ஆகட்டும், ஃப்ரூட் மார்க்கெட் ஆகட்டும். பேசிக்லி யூ ஹாவ் அ பிளேஸ் வேர் திங்ஸ் ஆர் பீயிங் சோல்ட், சாமானங்கள் விற்கப்படுது, அதை வாங்குறதுக்கு பையர்ஸ் கம். You can see that right in villages, you can see it in towns, and you can see it in cities, and it's the same concept across the globe. So basically the same concept applies here. In equities you are buying nothing but the company itself. நீங்க கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ், கம்பெனிஸோட இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலை அதில் நீங்கள் ஒரு பார்ட் ஆக போகிறீங்க. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் லிஸ்டிங். இப்போ வந்து ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இதெல்லாம் பேர் வந்து எல்லாருக்கும் தெரியும், அதனால் அந்த பேரோட சொல்கிறேன். இந்த கம்பெனிங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாக், அவங்களோட கம்பெனியோட கேபிட்டலைசேஷனை பப்ளிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்து 100 கோடி இருக்குது, இதை நான் பப்ளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஈச் ஆஃப் அஸ் கேன் ஸ்டார்ட் பையிங். அவன் வந்து ஒரு 100 கோடி எடுத்து வச்சுருப்பான். இந்த 100 கோடியை நீ எப்படி வாங்குற? ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டிசிஎஸோ இல்லை இன்ஃபோசிஸோ இல்லை விப்ரோவோ இல்லை ஹெச்சிஎலோ இல்லை கேப்ஜெமினியோ நல்லா போகுது, யூஎஸ் மார்க்கெட் பூம் ஆகிடுச்சு, லண்டன் மார்க்கெட் பூம் ஆகிடுச்சு, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து சாஃப்ட்வேர் ஐடி பார்க்கில் செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னா அவன் வந்து ஒரு ஷேரோட ஒரு வேல்யூ ஒன்று வச்சுருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்கோட வேல்யூ ₹1. ஸோ நான் 100 கோடி ரூபாய்க்கு ஸ்டாக்கை நான் வந்து 100 கோடின்னு தரேன் அப்படின்னு கொடுத்துருப்பான். அதில் வந்து நம்ம வந்து டிபெண்டிங் ஆன் த சீசன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறையா வாட்டி கேட்டிருக்கோம் மார்க்கெட்டில் தக்காளியோட விலையும் வெங்காயோட விலையும் அண்ட் ஈவன் லாஸ்ட் 10 days பேக் மல்லிப்பூவோட விலை, இட் ஹஸ் கான் ஃப்ரம் மல்லிப்பூ வந்து ஒரு முழம் ₹20 இட் ஹஸ் கான் டு ஒரு முழம் வந்து 200 1000 rupees வரைக்கும் போச்சு. தட் இஸ் வாட் வாஸ் த மார்க்கெட், பிகாஸ் டிமாண்ட் வாஸ் மோர், சப்ளை வாஸ் லெஸ். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் எனி இ-காமர்ஸ் ஆர் எனி திங் டு டூ வித் ஃபினான்ஷியல் மார்க்கெட். எப்போ வந்து டிமாண்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னா விலை ஜாஸ்தியாகும். எப்போ வந்து அதே தக்காளி ஒரு காலத்தில் ஜஸ்ட் பிஃபோர் தி லாக்டவுன், கொரோனாக்கு முன்னாடி people were not there to buy it. So தக்காளிலாம் வந்து they were kind of just throwing in the market. There was one news which I saw nearby Coimbatore that tons and tons of tomatoes were kind of just put into the garbage just because they don't have space to kind of preserve them. So it basically பொருள் ஒன்று தான், அதே தக்காளி தான். இன்றைக்கி வந்து தக்காளி வந்து 50 கிலோ இருக்கலாம், நாளைக்கு ஒரு சுச்சுவேஷனில் வந்து தக்காளியோட விலை வந்து 10 பைசா ஆகலாம், ₹1 ஆகலாம் ஒரு கிலோவுக்கு, இல்லை அதே தக்காளி ஒரு கிலோக்கு ₹500 கூட விற்கலாம். It all depends on how the global economics is. There are a lot of factors, whether it is a pandemic, whether it is actually a typhoon, whether it is a cyclone, or whether it is a war in a country, or there is a lot of political imbalance, whatever it is. Multiple reasons cause these kind of instability of things. Same thing. ஸோ அந்த கம்பெனிக்காரன் வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஷேரோட வேல்யூ ₹1 சொல்லி 100 கோடி ரூபாய்க்கு 100 கோடி ஷேர் கொடுத்துட்டான். அதை வந்து நம்ம ₹1 ₹5 இல்லை ₹5 ₹10 நம்ம வாங்குறது தான். ஸோ பேசிக்கலி வந்து நாளைக்கு கம்பெனி லாஸில் போச்சு
அவன் வந்து அவனோட அமௌண்ட் நம்ம திருப்பி வாங்கிக்கணும் அப்படின்னா, அவன் ஒரு ஸ்டாக் நீங்கள் என்கிட்ட 10 ஸ்டாக் இருக்குது எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டால் அவன் 10 ரூபா கொடுப்பேன்னா. ஏன்னா 10 ரூபா தான் அவனோட வேல்யூ, 1 ரூபா தான் ஒரு ஸ்டாக்கு, அவ்வளோதான் கொடுத்துருந்தான். பட் நம்ம தான் அதை வந்து 1000 2000 3000 4000 சொல்லி இப்போ நம்ம வந்து வாங்குறோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த பேசிக்ஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் ரொம்ப. திஸ் இஸ் த பேசிக்ஸ். ஸோ கம்பெனியோட ஸ்டாக் பப்ளிக் கொடுத்துட்டா அதோட விலை ஒன்று ஹி ஃபிக்ஸ் த பேஸ் மார்க்கெட் பேஸ் வேல்யூ. அதுக்கப்புறம் we started buying it and we started trading it depending on the whims and fancies of what the market conditions are. So okay, now coming back to the ஸ்டாக் மார்க்கெட். பேசிக்கலி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒருத்தர், நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நியூ, ஈக்விட்டிஸ்க்கு நான் புதுசு. ஈக்விட்டிஸும் ஷேரும் ஸ்டாக் எல்லாமே ஒன்று தான். ஸோ these are all the synonymous words. Whether somebody calls I'm trading equity or somebody says I'm doing a share trading or somebody says I'm doing a stock exchange trading or whatever it is, all the names are the same. ஸோ பேசிக்கலி வந்து எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷர், ஐம் அ நியூபி டு ஐம் அ நோவிஸ் டு லேர்ன் தி ஷேர் மார்க்கெட் அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் திங் இஸ், ஒரு ஷேர் ட்ரேடிங் நான் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் த்ரீ திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் யூ நீட் டு ஹாவ் அ பேங்க் பேலன்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஷேரை வந்து வாங்கணும் விற்கணுங்கிற போது இட் இஸ் ஆல் டிஜிட்டல் ஃபார்மேட், தெர் இஸ் நோ கேஷ் இன்வால்வ் இன் இட். எது இருந்தாலும் ஆன்லைனில் தான் நீங்கள் செல் பண்ணணும், அமௌண்ட் செல் பண்ணோம், நீங்கள் வித்த அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி ஆன்லைனில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் தான் வரும். ஸோ பேசிக்லி த ஃபர்ஸ்ட் நார்ம் இஸ் தட் யூ ஹேவ் டு ஹேவ் அ பக்கா பேங்க் பேலன்ஸ். வெதர் யூ ஹேவ் தட் பேங்க் வித் அன் நேஷனல் பேங்க் லைக் SBI or you have it with a private bank like HDFC or ICICI or Axis, it is not going to make any difference. Second one, you need a platform where you trade it, and that is where your service providers called as the brokers, whether it is Ambalal or whether it is Sharkan or whether it is Money Control or whether it is ICICI Prudential, a lot of many service providers are in the market. You can choose whichever you feel like. So you open up a trading account, you'll be given a username and a password to log in, and once you log in, I'll show you the screens. Once நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் அன்னைக்கு ஷேர் மார்க்கெட் காலைல ஒரு 9 o'clock 9 to 9:30 வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் டைம். அதில் ட்ரேடிங் நடக்காது, பட் மார்க்கெட்டோட உங்களோட ரேட்ஸ்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகி இட் வில் ஸ்டெபிளைஸ். 9:30 onwards it starts up until 3:30 வரைக்கும் போகும். ஸோ 9:30 to 3:30 is the timing when the trading is actively done. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் லாகின் இன் யுவர் ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் ட்ரேடிங், பையிங் அண்ட் செல்லிங் ஸ்டாக்ஸ். நவ் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எதுவுமே இல்லை, யூ ஸ்டார்டிங் ஆஃப் இல்லையா. ஸோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, யூ ஹேவ் அ ட்ரேடிங் அக்கௌண்ட், லாகின் பண்ணிட்டீங்க, யூ ஸ்டார்டட் ட்ரேடிங் ஆன் அ சம் குட் ஆஸ்பீஷியஸ் டே, லெட்ஸ் சே யூ ஸ்டார்டட் இன் பொங்கல் இட் செல்ஃப். நவ் நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சில ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்பீங்க, பிகாஸ் யூ டூயிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், யூ ஹேவ் டு பை இட். So basically when you start buying it, you need to have a place where you have to store those stocks, and again that can be only in digital format, and that is what is called as a demat account, dematerialized account. And basically in the demat account சரி, in the trading account சரி, or login password சரி, ரெண்டுமே ஒரே சர்வீஸ் ப்ரொவைடர் உங்களுக்கு கொடுத்துருவாப்ல. ஸோ பேசிக்கலி யூ வில் ஹாவ் ஒன் person, that is whether it is Sharkan or whether it is ICICI Lombard or whether it is HDFC or whatever it is, they'll give you a trading account, username, password, and also they'll give you a demat account. So basically in a demat account it is like your bank balance, but it is for your share bank balance. Wherever நீங்கள் எப்போலாம் ஷேர் வாங்குறீங்களோ அந்த ஷேர் போய் அதில் போய் உட்காந்துரும். யூ கேன் டெய்லி மானிட்டர் தட். இது நார்மல் ரிப்போர்ட், உங்கள் பேங்க் பேலன்ஸ் எப்படி நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி வந்து யூ கேன் லாகின் டு யுவர் பேக் ஆஃபீஸ், யூ கேன் செக் how many stocks you have, what was the last added value of the stock, how did it go high, what is it last 52 weeks high, what was it 52 weeks low, எல்லாமே உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். யூ கேன் மானிட்டர் இன் அண்ட் அவுட் எவ்ரிதிங். இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ த பேசிக்ஸ் ஆஃப் த ஷேர் ட்ரேடிங் இஸ் யூ நீட் டு ஹாவ் அ பேங்க் அக்கௌண்ட், you need to have a trading account, and you also need to have a demat account. So these are the basics. Now how do I do the trading? Because everybody says trading is one risk. See, basically because I am into the share trading for more than 20 years, trading is an art. Trading is basically understanding the analytics of market. உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா it is just like any other business you do. All you need to understand is when to trade, what to trade, how much to trade, when to trade, how to trade, and how much to trade. இது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா it's all about timing. And if I have to go a little bit deeper into this, basically shares can be of multiple types, or maybe you can classify them based on the value. So அதேதான், high, low, medium. Basically
ஒரு இன்ஃபோசிஸோ ஒரு டிசிஎஸ்ங்கிறது ஒரு தேர் ஆல் சாஃப்ட்வேர் ஜெயின்ஸ். ஆப்வியஸ்லி அவங்களோட ஷேரோட விலை அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பீட்டர் இங்கிலாண்டோ இல்லை ஒரு லூயி ஃபிலிப்ஸ் சட்டை வாங்குறதுக்கும் நார்மல் பிராண்டோட சட்டை வாங்குறதுக்கும் ரோட் பிளாட்ஃபார்மில் போய் சட்டை வாங்குறதுக்கும் அதே சட்டை தான். இட்ஸ் சேம் ஷர்ட், இட்ஸ் யூஸ் ஃபார் த சேம் பர்பஸ், பட் இட்ஸ் வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட் டிபெண்டிங் ஆன் த பிராண்ட். சேம் லைக் தட் நீங்கள் இன்ஃபோசிஸ் ஷேர் வாங்கும்போது ஆப்வியஸ்லி இட் வில் பி இன் தௌசண்ட்ஸ். ஒரு மிட் வேல்யூ ஸ்டாக் வாங்கும்போது உங்களுக்கு வந்து இட் வில் பி பிட்வீன் 100 to 200. அண்ட் லோ வேல்யூ ஸ்டாக்குங்கிறது 10 rupees 15 rupees அப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து சில டிப்ஸ் வாட் ஐ வுட் வாண்ட் டு கிவ் யூ இஸ் ஆல்வேஸ் டு நாட் புட் யோர் மணி வாட் எவர் யூர் கோயிங் டு பை இன் டு ஒன் ஸ்டாக் பிகாஸ் இட்ஸ் வெரி ரிஸ்கி. நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்பி நீங்கள் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா மேபி your good time when you started buying it everything were good and then you invested some money, you are not a daily trader, உங்களால் daily trade பண்ண முடியல, வாங்கி வச்சிட்டீங்க. maybe in 2 months you forgot about it. third month when you wake up, ஓ நம்ம ஷேரில் ஒரு 50,000 போட்டிருக்கோமே அது வித்துடலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் போட்ட வேலையோட it may come to half of what you would have put just because you invested into one stock and that particular company because of the global whatever ambience, whatever crisis or whatever reasons, pandemic or whatever it is, the stock value would have come down. So I always advise நீங்கள் வந்து ஷேர் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுங்கள். the first thing is you need to understand the market. So when you say that நான் ஒரு மாடல் ஆகிட்டேன் இப்போ நடிக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் சொல்லும் போது ஃபஸ்ட் திங் என்ன சொல்லுவாங்க, மோன் இல்லை மோன் நான் வந்து என்னை க்ரூம் பண்ணிட்டு வரேன், லெட் மீ க்ரூம் மை செல்ஃப், மேட் பி இன் டர்ம்ஸ் மை ஃபிசிக் லுக், maybe in terms of my skin color glow and in terms of my other skills like dance skills, acting skills, இதெல்லாமே நான் க்ரூம் பண்ணிட்டு வந்துடுறேன் மோன், அதுக்கப்புறம் நான் நடிக்கிறேன், இப்போ நான் ஐம் நாட் ரெடி, நான் ஜிம்லாம் போகணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறீங்க. சேம் திங் when you are actually going to do the financial investments, you have to be very cautious and cognizant about how the market is, what are the risk of that, what are the good things of pros, what are the cons, எல்லாமே நீங்கள் படிக்கணும். So basically there are some sites and one of the best sites that I learned since my காலேஜ் டேஸ் இஸ் moneycontrol.com. moneycontrol.comனு ஒரு சைட் இருக்குது. நீங்கள் அந்த சைட்டில் போனீங்கனாலே just create one username and password, register yourself, log in, you will see a lot of things they give. There are a lot of experts who talk about what is share market, what is mutual fund, what is equity, what is commodities, what is FNO, which stock is doing good, why that stock is doing good, which stock would I advise in the last 1 week, next in the next 1 month, next 1 year. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேசியிருப்பாங்க. நீங்கள் எது படிக்கிறனே தெரியாது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும்னு தோணுது எல்லாமே படிங்க. படிக்க 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 யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே the same expert told me last week this stock was doing good, but now after 2 weeks this same expert is telling me don't buy this stock and he's giving a reasons of why he's saying not to buy. So இதை நீங்கள் படிக்க 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 you will start understanding what all those experts are trying to tell you and how the market is actually playing with you. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க, மார்க்கெட் எப்படி போகுது, மேலே போகுது, கீழே வருது, எந்த ஸ்டாக் வாங்கலாம், எந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஸ்டேபிளாக இருக்குது லாஸ்ட் 1 இயராக, எந்த ஸ்டாக் ரொம்ப வால்டைலாக இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் யூ டேக் அ கால், நீங்களே ஒரு டெசிஷன் எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ரொம்ப வால்டைலாக இருக்குது, ஆனால் எப்போ மேலே போகுது எப்போ கீழே வருதுன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கரெக்டாக வந்து கீழே இருந்து மேலே போவாங்க வாங்கிட்டு டக்குன்னு மேலே போகும்போது வித்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. அண்ட் தோஸ் ஆர் ஆல் பீப்புள் ஹூ நோ த மார்க்கெட். ஸோ பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் இல்லை ஐயோ நான் அந்த மாதிரி ரிஸ்க்கில் எடுக்க மாட்டேன், நான் இந்த ஸ்டாக்கை பார்க்குறேன், மிஞ்சி மிஞ்சி போனால் ரொம்ப ஹை எண்டாக போனால் வந்து ஒரு 500 ஸ்டாக் வந்து ஒரு 600 போகுது, அப்படியே வந்து 500 ஸ்டாக் கம்மியானாலும் 450 தான் வருது. ஸோ பேசிக்கலி ப்ளஸ் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா -50 +100. இந்த ஸ்டாக்கில் நான் ட்ரேடிங் பண்ணால் கம்மியானாலும் பரவாயில்ல, நான் வாங்கி அப்புறம் விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ டேக் அ வெரி லோ ரிஸ்க். ஸோ திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ். அண்ட் நார்மலி நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, யூ கீப் மினிமம் 5 domains or 5 industries in which you want to invest. For example, நான் சொன்ன பேர் எல்லாமே டிசிஎஸ் ஆகட்டும், விப்ரோ ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், தேர் ஆல் இன்டு ஐடி. ஸோ ஐடி செக்டாருங்கிறது ஒரு செக்டர். தென் யூ ஹேவ் சம்திங் கால் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர், எல்என்டி இஸ் அ ஜெயின் தேர். யூ ஹேவ் ஹாஸ்பிட்டல், யூ ஹேவ் ஃபார்மா, யூ ஹேவ் அக்ரிகல்ச்சர், யூ ஹேவ் engineering, you have high voltage, you have many different types of industry, oil and gas, many types of industries, and in banking sector, finance sector, each of them also have their own stocks. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இருக்கிறதே பெஸ்ட்டு ஒரு 4 இண்டஸ்ட்ரி நீங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஐடிங்கிறது ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி, பேங்கிங்கிறது ஒரு நல்ல செக்டரு, மேனுஃபேக்சரிங்கிறது நல்ல செக்டரு, ஹாஸ்பிட்டல் ஃபார்மாங்கிறது நல்ல செக்டர். அந்த மாதிரி ஒரு செக்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இன் தட் செக்டர் ட்ரை டு அனலைஸ் which are the stocks which is of your type, which is of your passion, which is of your interest. நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க.
Don't allow anyone else to come and tell you, you buy this because I bought this, you sell this because I sold this. That is a very wrong way of doing. என் ஃப்ரெண்டு விற்றா நானும் விற்றேன். அப்போ அவன் வந்து ரொம்ப கம்மி விலையில் வாங்கியிருப்பான், ஜாஸ்தியாக விலையில் விற்றுருப்பான். உங்களை நேத்தி தான் அவங்க சொல்லியிருப்பான், இன்னைக்கு விற்க சொல்கிறான். அப்போ யூஆர் இன் த லாஸ், ஹீஸ் நாட் இன் த லாஸ். ஸோ பேசிக்லி வந்து யுவர் சாய்ஸ், you keep it up, you decide when to sell, you decide when to buy it, and don't depend on anyone else who kind of give you temporarily advices. Always go with what the experts say. Learn, read, listen to all the experts who talk on TV, who talk on the online channels, who come in newspapers. Read a lot of books. I read a lot of share trading books. That is how I got the flavor of what a share trading is. நான் நிறைய கற்றுக்கிட்டேன். There's something called as candlestick analysis. So candlestick analysis வந்து you kind of tend to predict. அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஜோசியம் பார்க்குற மாதிரி, இந்த நாளில் இந்த தேதியில் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். அண்ட் 90 to 95% அந்த ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ நியூமரிக்கல் கேம். பீப்புள் ஹூ நோ சிக்ஸ் சிக்மா, பீப்புள் ஹூ நோ குவாலிட்டி, அண்ட் பீப்புள் ஹூ நோ ஹவு டு யூஸ் அனாலிட்டிக்கல் டூல்ஸ் will understand with me what I'm trying to tell. ஸோ இதை வந்து நான் கற்றுக்கிட்டேன், நானே கற்றுக்கிட்டேன். I understood what is share trading, and then I got into this full time, and then I'm doing it on a day-to-day basis. Now coming back, in terms of trading எப்படி பண்ணலாம், basically there are two categories there. One is called as the intraday trader, that is a daily trader, intraday trader. Another one is called delivery trader. Intraday trading என்னன்னு கேட்டிங்கன்னா, you kind of buy a set of stocks. Like for example, the market opens at 9:30, by 11 o'clock you sit, you decide that I want to buy this stock. You, for example, say you bought a stock of 10 rupees, 100 stock வாங்குனீங்க. So you bought 10 into 100 stocks, 1000 rupees வாங்குனீங்க. By the time it's almost 2:30, you're seeing that the 10 rupee stock has become 12 rupees. So one stock you got a gain of 2 rupees. So for 100 stocks you get 200 rupees. You sell that 1000 rupees worth of item which you bought for 1200, and at the end of the day your daily profit is 200 rupees. And obviously ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கும்போது அவன் சர்வீஸ் சார்ஜ்னு ஒன்று போடுவான். They have something called what is an delivery charge and what is called as intraday brokerage charge. Normally when it trends from 0.01 to 0.1, like intraday பண்ணும்போது they charge some of them charge 0.05, some of them charge 0.02, some of them charge 0.01. So it depends from 0.01 to 0.05. Similarly deliveryனா என்னன்னா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் படிச்சிங்க, moneycontrol.comல படிச்சிங்க, மற்ற எக்கனாமிக் டைம்ஸில் போய் படிச்சிங்க, இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி வந்து 50 ரூபாயில் இருக்குது, இது வந்து இன்னொரு 1 month நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா 50 ரூபா ஸ்டாக் வந்து 60 ரூபா போகும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போட்டிருக்காங்க. அப்படின்னா யூ மே பை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 rupees ஸ்டாக் வந்து ஒரு 100 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா யூ பை இட் ஃபார் லைக் 50,000 rupees, ரைட்? ஸோ சாரி 5,000 rupees. ஸோ 50 rupees ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து 100 வாங்குனீங்க, ஸோ இட் இஸ் 5,000 rupees. யூ ஆர் ஹோல்டிங் இட் ஃபார் லெட்ஸ் சே ஃபார் ஜஸ்ட் 2 weeks. இந்த 2 weeksல அந்த 50 rupees ஸ்டாக் வந்து 60 rupees அப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா யூ ஃபார் எவ்ரி ஷேர் யூ கெட்டிங் 10 rupees. So after 2 weeks you are selling the same 100 stocks for 10 rupees profit into 100,000 rupees profit. நான் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு calculationக்காக தான் I'm telling all the numbers very small, but when you're buying a bigger stock, I mean it's a bigger value of a stock and more number of stocks, obviously the profit margin that you get is more. And same way you don't tend to trade with one stock on a day, you tend to trade at least 10 stocks. So for example, ஒரு ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபா ப்ராஃபிட்னாலே 10 ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு வந்து 1000 ரூபா. 30 நாள் கூட வேணாம், 8 ஒர்க்கிங் டேஸ் இல்லை, வீக்கெண்ட் போயிடுச்சு அப்படின்னா 22 ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்கள் 22,000 சம்பாதிக்கலாம். நான் 22,000ங்கிறது டெலிவரியில் சொல்கிறேன். அதே நீங்கள் இன்ட்ராடே எடுத்து பண்ணீங்கன்னா on an average, if somebody knows to do a share trading, minimum he can earn 2,000 to 3,000 rupees per day easily. So 2,000 rupees per day நான் கூட 22 working days 44,000 rupees ஆச்சு, which is actually a very good money for you to save for your future, for your kids, for your daily expenses and for your luxury life. இதே வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி லேக்ஸில் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணிங்கன்னா this 50,000 is going to become 1 lakh, 1 lakh is going to become 2 lakh, and somebody who knows chart trading in and out on an average is making between 1 to 2 lakhs. Easily you can make 1 to 2 lakhs just doing a part of them as intraday and part of them as delivery. So basically இப்போ வந்து நான் இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டணும் அப்படின்னா I want to take you through a few of the share trading screens, like the screen that I use for trading into ஆன்லைனில் போய் லாகின் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ஸ்க்ரீனும், ப்ளஸ் நான் பேக் ஆஃபீஸில் என்னோட ரிப்போர்ட்ஸ் பார்க்குற ஸ்க்ரீனும் நான் காட்டுறேன். அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் காண்டாக்ட் மீ ஃபார் எனி டைம்
for any help you want or any advices you want to 98412 67654 or நீங்கள் email drop பண்ணோம் அப்படின்னா you can send it to my personal ID mohan.ks@gmail.com. Anytime you send it to me, I will be able to help you out because I'm into this industry for a very long time and I'm also doing consulting for many people. Definitely I can help you out. So now let's go into the screens. We'll see the screens one by one so that you understand more how it physically looks. எப்படி அந்த ஸ்க்ரீன் இருக்கும், எப்படி நம்ம அதை லாகின் பண்ணோம் பார்த்துட்டு மேல் கொண்டு நெக்ஸ்ட் செஷன்ஸில் I will teach you more about trading itself. Now maybe I'll do one live session how to do a daily trading when I'm doing a trading, and I'll show you basically the real-time picture, a demo of how to do a trading. Let's go into the screens now. Okay, so guys, this is one of the trading portal which I use. So இதில் பார்த்தீங்கன்னா this is from a share trading broker called Ambalal. They are very famous. Actually அவங்களோட head office வந்து வேலூரில் இருக்குது, but they have the presence across all over South India and of course across India also. They are also present pan India. இவங்க கூட நான் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். ஐ பீன் ட்ரேடிங் ஃப்ரம் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 20 இயர்ஸாக ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 20 இயர்ஸில் ஐ ஹவ் அட்லீஸ்ட் 4 to 5 சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த சேஞ்ச் பண்ண ரீசன் அது உண்மையும் சொல்கிறேன். பேசிக்கலி ஐ ஹேட் லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் who used to come to my home, be my personal fund manager, my personal financial advisors. They were all working in that service provider. ஸோ அதனால் அவங்க எங்கே இருந்தாங்களோ அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் செஷனில். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னா யூ கேன் கோ வித் தெம். there's not a big deal that you have to open in only particular service provider தான் ஓப்பன் பண்ணணும்னு கிடையாது. அதான் நீங்கள் எதில் வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் காட்டுறது வந்து வெப்சைட் பார்த்தீங்கன்னா ambalalshares.com. நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ambalalshares.com சர்ச் பண்ணாலே இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா you see kind of few options here. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் த டாப் யூ கேன் சி வாட் இஸ் த மார்க்கெட். இதில் போட்டிருக்கு பாருங்கள். சென்செக்ஸ் வந்து இது Jan 3rd அன்றைக்கி க்ளோஸ் பண்ணது. டுடே இஸ் Jan 4th. ஐ எம் டூயிங் தி ஷூட் இன் த மிட் நைட். ஸோ இன்னேத்தியோட செஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ வாட் வாஸ் த க்ளோசிங் டார்கெட் வாஸ் லைக் 61,294.2 was Sensex, which is increased at 126.41 and stopped at that point. நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 இருக்குது. அண்ட் யூ ஹேவ் அதர் இன்ஃபர்மேஷன் கிவன் அபவுட் வாட் இஸ் த USR INR ரேட், USD INR ரேட், வாட் இஸ் த கோல்டு ரேட் நிறைய கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து 2 மெயின் திங். ஒன்று வந்து இங்கே பேக் ஆஃபீஸ் போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பிரான்ச் லாகின், கிளைண்ட் லாகின் இருக்குது. திஸ் இஸ் அபவுட் யுவர் டெபாசிட்ரி. உங்களோட டிபியில் டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்டில் எவ்வளோ நீங்கள் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்கிறது பார்க்குறதுக்காக அந்த லாகினை. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் ஆஸ் தி ஆன்லைன் ட்ரேடிங். இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இட் ஓப்பன்ஸ் அப் டு அ வெப்சைட் விச் இஸ் யுவர் லாகின் வெப்சைட். நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சதுனால இட் இஸ் ஆக்சுவலி லாகிங் இன் டிரெக்ட்லி. ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்க்ரீன் லுக்ஸ் லைக். ஸோ எடுத்தவொடனே நீங்கள் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் டெய்லி ட்ரேட் பண்ண ஸ்டாக்ஸு. ஸோ பேசிக்கலி இங்கே இது வந்து ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்கோட க்ளோசிங் ப்ரைஸ், வாட் இஸ் த ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டிடும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஆன் த லெஃப்ட் சைட். ஆன் த ரைட் சைட் யூ கேன் சி விச் எவர் ஸ்டாக் யூ கிளிக்கிங் ஆன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து TCS மேலே இது கிளிக் ஆகிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் சம் அதர் ஸ்டாக் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கிளிக் ஆன் கர்நாடகா பேங்க் விச் இஸ் KTK பேங்க். ஸோ கர்நாடகா பேங்க் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த கர்நாடகா பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அது வந்து உங்களுக்கு காட்டியிருக்கு. வாட் வாஸ் த லாஸ்ட் traded value, how many people traded. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்க்ரீனில் இன் திஸ் ஒன் ஸ்க்ரீன் யூ கேன் see lot of information. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கர்நாடகா பேங்க் வந்து நேத்திக்கு 158 rupeesக்கு வந்து டாப்பில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. நேத்திக்கு ட்ரேடிங் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the stock value opened up in the market at 157.10 paise. It went to a high of 162 rupees. It also went to a low of 157.10, which is obviously the opening பண்ண ப்ரைஸ் தான் அதோட என்ன சொல்கிறது லோ ப்ரைஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் நடுவில் வந்து 162 வரைக்கும் போயிட்டு லாஸ்ட் ஸ்டாப் ஆனது வந்து 158. அதே மாதிரி வந்து எவ்வளோ பேர் வந்து அதை ட்ரேட் பண்ணாங்க, என்னென்ன வேல்யூவில் ட்ரேட் பண்ணாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இன்னும் கீழே போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் காட்டுது பாருங்கள். வாட் வாஸ் த லாஸ்ட்
traded quantity, what was the average traded price, what is the total traded value, what is the volume, நிறைய இன்ஃபர்மேஷன் இதுலேயே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஸ்லேயே வந்துடும். வேறு எந்த ஸ்க்ரீனுக்கும் போகணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரோட ஸ்க்ரீனில் லாகின் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே வந்துடும். அதே மாதிரி வந்து இப்போ என்னால் வந்து சாரி கைஸ், ஐ ஹேவ் லாட் ஆஃப் காஃப், அதனால் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, அதான் காஃப் பண்ணிகிட்ருக்கேன், ஐம் சாரி ஃபார் தட். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் 2 buttons. மெயினாக வந்து 2 பட்டன் இருக்குது, விச் இஸ் பேசிக்கலி பைன்னு ஒரு பட்டன் இருக்குது, செல்லுன்னு ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் போர்ட்டல் கூட லாகின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் பண்ணமோ அதை நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் நான் இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து கேசிபி சுகர், கர்நாடகா பேங்க், எல்என்டி ஃபினான்ஸ், எல்என்டி ஹவுசிங் ஃபினான்ஸ், என்டிடிவி, அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் பார்க்குறீங்க. நான் வந்து கர்நாடகா பேங்க் மேலே கிளிக் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை ரைட் சைடில் கொண்டு வந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன் ரைட் சைடில் கர்நாடகா பேங்க், சிம்பிளான பட்டன் தான். நீங்கள் பட்டனை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மேலே பை மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பை ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ இது கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகாது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒர்க் ஆகுது, பட் ஆனால் என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து ட்ரேடிங் டைம் கிடையாது. நீங்கள் அந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த சிம்பிளான ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது பாருங்கள், இவ்வளோ தான். இந்த ஸ்க்ரீனில் வந்து ஸோ பேசிக்கலி வந்து ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செல் ஐட்டமு, இந்த பட்டன் க்ரீனில் இருக்குது அப்படின்னா அது வந்து பை, இவ்வளோ தான். ஸோ இப்போ நான் பை பற்றி காட்டினேன், அது சிம்பிளாக நான் இன்னொன்று காட்டுறேன், இது செல் பற்றி. சேம் திங், இப்போ நான் செல் மேலே கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து அந்த செல் பண்ணுற ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இதை வந்து சிஎன்சி கேஷ் அண்ட் கேரியாக மாற்றிக்கோங்க. அப்புறம் லிமிட் அப்படியே இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து டிசிஎஸ் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் என்ன போயிருக்கு அப்படின்னா 3311.35 போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதை செல் பண்ணுறீங்க, ஆப்வியஸாக யூ டென் டு செல் இட் மோர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு செல் இட் ஃபார் 3400. மார்க்கெட்டோட வேல்யூ கரண்ட்டாக ட்ரெண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 3311.35 இருக்குது. பட் ஐம் ட்ரெண்டிங், ஐ வாண்ட் டு சேல் இட் அட் 3400. லெட்ஸ் சே தட் ஐம் ஒன்லி செல்லிங் 5 ஸ்டாக்ஸ். மேபி ஐ ஹேவ் 10 ஸ்டாக்ஸ். அந்த 10 ஸ்டாக்ஸில் 5 ஸ்டாக்ஸ் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா 5 கொடுத்துட்டு இந்த பட்டன் மேலே வந்து நீங்கள் செல்லுன்னு கொடுத்தா இட்ஸ் வெரி ஈஸி. இட் ஜஸ்ட் கோஸ் ஃபார் த ஸ்க்ரீன் அண்ட் இஃப் தட் ப்ரைஸ் ட்ரிகர்ஸ் செல் ஆகிடும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் லாட் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரீன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா யூ வில் see something called as the order book, then you have trade book, எல்லாமே இங்கே இருக்குது. I will make it bigger and show you. அப்புறம் வந்து நான் என்னோடய லாஸ்ட் செஷனில் வந்து ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டை உங்களை ரெஃபர் பண்ணி சொல்லியிருந்தேன். அதில் moneycontrol.com ஐ டோல்ட் யூ. ஸோ இதுதான் மணி கண்ட்ரோலோட சைட்டு. பேசிக்கலி ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் மாதிரி இதுக்கும் ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ஒன்று இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா யூ கேன் கோ டு த ஸ்க்ரீன். நான் இது ஆக்சுவலாக எங்கள் அப்பா பேரில் நான் லாகின் பண்ணிக்கிறதுனால எங்கள் அப்பாவோட பேர் காட்டுதாங்க. ஒன்ஸ் யூ லாகின் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் காட்டிடும். சென்செக்ஸ் எவ்வளோ இருக்குது, நிஃப்டிங்கிறது என்எஸ்சி, நிஃப்டி எவ்வளோ இருக்குது, டாலர் வேல்யூ என்ன, பேசிக்கலி நீங்கள் இருக்கிற ஸ்டாக்ஸில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து என்எஸ்சியில் வந்து அட்வான்ஸ் ஆச்சு, எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன் இருக்குது, எல்லாமே இதில் காட்டிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் டிப்ஸு நம்ம பார்த்துக்கிறதுக்கு. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு see all your stocks. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, he gives you the option, that is money control gives you the options to input all your stocks. நீங்கள் ஒரு 100 ஸ்டாக் இருந்தாலும், நான் முன்னாடியெல்லாம் 100 ஸ்டாக் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ஸ்டாக்கு, அந்த 100 ஸ்டாக்கையும் நீங்கள் இதில் வந்து இன்புட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரே ஒரு வாட்டி இன்புட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி வந்து அது பேஸ்ட் ஆன் ட்ராக்கிங் வந்து அதே வந்து ட்ராக் பண்ணிக்கும். நீங்கள் எவ்வளோ விலைக்கு வாங்கினீங்க, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட்டு, டெய்லி எவ்வளோ கெயின் ஆகிடுச்சு, எவ்வளோ லாஸ் ஆச்சு, எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். ரெண்டாவது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேட் சம்திங் கால்ட் ஆஸ் அ செக்டர் வைஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்டாக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாக்ஸ் தான் இது. ஸோ பேசிக்கலி இது என்ன காட்டுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி முன்னாடி நான் 100 ஸ்டாக் வரைக்கும் வச்சுருந்தேன். இப்போ அதை குறைச்சிட்டேன் ஒரு 50 ஸ்டாக்காக. பட் நான் முன்னாடி என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன்டு ஐடி செக்டர் அண்ட் கன்சல்ட்டிங், ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், ஆட்டோமொபைல்ஸ், பேங்க்கு, அப்புறம் வந்து ஆட்டோ ஆக்சிலரிஸு, பவரு,
தென் யூ ஹாவ் டிவி ப்ராட்காஸ்டிங், ஃபினான்ஸு, டைவர்சிஃபைட் செக்டர், கோலு, காமாடிட்டி, கெமிக்கல்ஸ், அயன் அண்ட் ஸ்டீல், ஃபர்டிலைசர், சிமெண்ட், ஃபினான்ஸ், இதெல்லாம் வந்து பேசிக்கலி வந்து வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்லனா எவ்வளோ மார்க்கெட்டில் எவ்வளோ ஷேர் வச்சுருக்கேன், அதோட பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாமே உங்களுக்கு இதிலே காட்டிடுவான். ஸோ நீங்கள் ஒரே ஒரு வாட்டி இதில் நீங்கள் லாகின் பண்ணி எல்லாமே இன்ஃபர்மேஷன் போட்டிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து டெய்லி பேசிஸில் உங்களுக்கு அலர்ட்டும் கொடுத்துரும். இந்த மாதிரி நீ வந்து 100 ஒரு பொருள் வாங்கியிருக்க, இது வந்து இப்போ 150 போகுது, இட் இஸ் ஹை டைம் யூ செல் இட்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலர்ட் கூட வந்துடும். நீங்கள் அலர்ட்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் டைம் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ரேட்டை வந்தால் உங்களுக்கு சொல்ல மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா moneycontrol.comலேயே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நீங்கள் ஷேர் ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு வாரம் முன்னாடி வாங்கியிருப்பீங்க, டக்குன்னு உங்களுக்கு அலர்ட் வருது, 100 வாங்கின ஸ்டாக் இப்போ 150 போகுது, வித்துருன்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் அனுப்புவான். நீங்கள் டக்குன்னு உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி யூ கேன் பேசிக்லி செல் த ஸ்டாக். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேப்டாப் வெர்ஷன். லேப்டாப்பில் லாகின் பண்ணி நான் காட்டினேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் நாட் ஓன்லி திஸ் பர்டிகுலர் ஸ்டாக் ப்ரொவைடர், தட் இஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் அம்பாலால் ஒண்டி இல்லை, எல்லா சர்வீஸ் ப்ரொவைடரும் அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து எப்போவுமே எனி டைம் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ. ரோல் ஆன் மீடியா காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதோட சிறப்பாக நாங்கள் உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் தருவோம். தேங்க்யூ ஸோ மச்.